ஹிந்து தர்மம். அப்போ திமிரு ஜாஸ்தி தான். எங்களெல்லாம் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப திமிராக தான் பேசுகிறார். திமிராக தான் பேசுவோம். ஏன்னா எங்கள் அப்பனும் பாட்டனும் பூட்டனும் முப்பாட்டனும் என்றைக்குமே நல்ல பலவான்கள். எல்லாம் சோட போன கூட்டம் கிடையாது. எல்லாம் சிங்கங்கள், சிங்க குட்டிகள், நரசிம்மங்களுடைய குட்டிகள். அதனாலே திமிரு ஜாஸ்தி தான். நாங்கள் திமிராத்தான் பேசுவோம், திமிராத்தான் நடப்போம், எல்லாரையும் ஒரு முறைப்போம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வக்கு இருக்கு, சரக்கு இருக்கு. இல்லைன்னா பயப்படணும். நல்லா சரக்கு இருக்கு, நல்ல சரக்கு இருக்குது, நல்ல திமிரு இருக்குது. உடம்புலையும் இருக்குது, மனசுலையும் இருக்குது, வாழ்க்கையிலையும் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது, தெய்வத்தில் இருக்குது. நிறைய கொட்டி கிடக்கு தெய்வ விஷயங்கள். உலகத்தில் இருக்க அத்தனை எல்லா மதத்துடைய நூல்களையும் கொண்டு வந்து லிஸ்ட் எடுத்து போடுவோம். ஹிந்து தர்மத்தோட லிஸ்ட் எடுத்தால் இன்னி வரைக்கும் எடுத்து முடியாது. இன்னும் 1000 கோடி வருஷம் எடுத்தாலும் பல 1000 கோடி கிரந்தங்கள் சனாதனமான ஹிந்து தர்மத்தில் கொட்டி கிடக்கு. அவ்வளவு திமிரு நமக்கு உண்டு. அவ்வளவு அழகாக எல்லாத்தையும் அதில் பிரித்து மேயறதுன்னு இந்த காலகட்டத்தில் சொன்னோம். எதையான ஒன்று கொடுத்தா பிரித்து மேய்ஞ்சிடான்னு இல்லையா? உலகத்திற்கு அத்தனை நுணுக்கங்களையும் பிரித்து மேய்ஞ்சி இது இவ்வளவு தான், இதுக்கு மேலே இல்லை ஒன்றும் கிடையாதுன்னு சொன்ன ஒரு கூட்டம் நம்ம கூட்டம்தான். இந்துக்கள் தான். சூரியனா இது இப்படி தான், சந்திரனா இப்படி தான், பூமி இப்படி தான், அது இப்படி தான் சுற்றுறது, 24 மணி நேரம் இப்படி தான், கிரகங்கள் இப்படி தான், கிரகணம் வரைக்கும் கரெக்டாக இன்னி வரைக்கும் சயின்டிஃபிக் கால்குலேஷனோட போட்டி போடக்கூடிய ஒரு கால்குலேஷன் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய கால்குலேஷன் தான். இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கு. ஒரு அகஸ்தியர் எழுதின ஒரு நூல் கிடச்சிருக்கு. அவர் என்னமோ ஏதோன்னு சும்மா அதை சம்ஸ்கிருத ஆராய்ச்சி பண்ணுறவர். அவருக்கு அந்த புக்கு கிடச்சி கொடுத்து உண்மையாக நடந்தது ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த ஃபேஸ்புக்கில் அழகாக போட்டுக்காந்த அவர் அழகாக என்ன பண்ணுறாரு, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கார். சில வாக்கியங்களுக்கு அர்த்தம் தெரியல. உடனே சம்ஸ்கிருத அகாடமியில் போய் அவாக்கிட்டலாம் பேசி பார்த்துருக்கா. அதில் சில இடங்களில் வந்து மயிலின் கழுத்து போலே, மயிலின் கழுத்து வர்ணம் அப்படின்ற மாதிரிலாம் கோட் வேர்டு இருக்குது. உடனே இவா போய் ஒரு ஜூ கிட்ட போய் ஒரு ஜூவில் போய் கேட்டிருக்கா, இங்கே தான் செத்த மயில் இருக்கா, மயில் எப்போ சாகும்லாம் கேட்டிருக்கா. அவள் கடுப்பாயிட்டா. ஏன்னா மயில் சாகுமாலாம் கீழே எதுக்குன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு சம்ஸ்கிருத பதம் இருக்குது, அது மயில் கழுத்து நிறம் போட்டிருக்கு, அதனால் அது மயில் கழுத்து எடுக்கணும். அப்போ அவர் சொன்னார், இதில் மயில் கழுத்து நிறம் போலே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காப்பர் சல்ஃபேட். கரெக்டாக அது வந்து மயில் கழுத்து நிறத்தில் வரும். அது காப்பர் சல்ஃபேட் கரெக்டாக. இதுக்குன்னா சான்ஸ்கிரிட்லேயே காப்பர் சல்ஃபேட்லாம் உண்டு, ஹைட்ரஜன் உண்டு, நைட்ரஜன் உண்டு, ஆக்சிஜன் உண்டு. இவாளுக்கு சான்ஸ்கிரிட் தெரியலன்றதுனால உடனே அந்த இஷ்டத்துக்கு பேர் வச்சுவிட்டா எல்லாமே. அதெல்லாம் வச்சு அவர் சொன்ன மாதிரி அகஸ்தியர் எழுதியிருக்கார். மித்ர வருண சக்தின்னு பேர். அந்த மாதிரி அழகாக ஒரு குடுவை எல்லாம் பண்ணி மண்பானை பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு டியூபெல்லாம் வச்சு அதுக்குள்ளே சொன்ன கெமிக்கல் இதெல்லாம் போட்டுவிட்டு மேலே அழகாக 2 வயர் எடுத்தால் அதுலேயும் எலக்ட்ரிசிட்டி வருது. மித்ர வருண சக்தின்னு பேர் அதுக்கு. சான்ஸ்கிரிட்டில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி எல்லாம் எலக்ட்ரிசிட்டி அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம். அகஸ்தியர் எழுதியிருக்கார். நம்மளாம் பாவப்பட்ட ஒரு குள்ள மனுஷன் எதையோ அப்படி அலைஞ்சின்னு இருந்தார். என்னமோ இஷ்டது கதை கட்டார். கதையே கட்டல. அகஸ்திய ரசாயனம்னு ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்தே உண்டு. அகஸ்திய ரசாயனம்னே சொல்லுவாள். நிறைய உண்டு. ரசாயனம்ன்ற வார்த்தையே கெமிக்கல் காம்பவுண்ட். இங்கெல்லாம் கெமிஸ்ட்ரி ரசாயனம்ன்ற அந்த அந்த ரசாயனத்தை எப்படி யூஸ் பண்ணணும் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல உலகத்தில் ஆப்ரேஷன் ஒன்று சொன்னதே நம்ம மனுஷா தான். நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் அவள் தான் சொன்னதே. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி வச்சுருக்கோம். சொல்லாத விஷயங்கள் பாக்கி கிடையாது, எல்லாம் உண்டு. அதனாலே நம்முடைய தர்மம் வசத்தி விசேஷம். இந்த கண்ணன் இவ்வளவு அழகாக இருக்கான். இப்போ நம்மளோட சம்மந்தப்பட்டவாள்லாம் அழகாக இருக்கான்னா ஒரு திமிரு வரதானே செய்யும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவோட போனால் அம்மா எல்லோரும் கொண்டாடுற ஒரு திமிராக நடக்கும். அப்படி பெருமையாக அப்படி நடக்கும். ஒன்றும் வேண்டாம், நம்ம எங்கேயாவது ட்ரெயினில் போகிறோம், யாரோ விவிஐபி நமக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டோன்னா 10 பேர்கிட்ட சொன்னால் தான் தலையே நிம்மதியாக இருக்கும். நேற்று யார் கூட நான் வந்தேன் தெரியுமா, அவர் நம்மக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். நம்ம 2 வாடி நெளிச்சிருப்போம். அவள் இப்படி போனால் போகிறது தலையெழுத்து ட்ரெயின் ஜேர்னி இருக்கேன்னு போனால் போகிற ரயில் பிரயாணம்ன்றதுக்காக சிரிச்சிருப்பார். அவர் என்கிட்ட பேசினார். என்னமோ ஒரு 50 நிமிஷம் பேசின மாதிரி 2 வார்த்தை பேசியிருப்பார். நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு, நீங்கள் எப்படிங்க, நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கே இவ்வளோ பீத்திப்போம் அப்படின்னா நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய கோவில்கள், நம்முடைய தேசம், நம்முடைய நதிகள் பெருமை பேச ஆரம்பித்தோம்னா கோடி வருஷம் பேசிகிட்டே இருக்கலாம். அதனால் பெருமையாக பேசுங்க, நம்முடைய பெருமைகளை பேசுங்க. இந்த கண்ணன் இவ்வளவு அழகாக இருக்கான். பகவானுடைய பெருமையை பேசுவது தான் ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பா. ஸ்தோத்திரம்னா அர்த்தமே தெரியாது. அதான் பெரிய கஷ்டமே. ஸ்தோத்திரம் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரிய வேண்டாமா? அர்த்தமே தெரியாமல் இதுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு ஸ்தோத்திரம்னா இது ஒரு விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம்னா அர்த்தம் தெரியணும்.
அது பிரயோஜனம் என்னன்னு பகவானுடைய பெருமையை அவரவர் ஆசைப்பட்டபடி சொல்கிறதுக்கு பேர் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அழகாக ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார்கள். பகவான் அழகாக எல்லாத்தையும் கேட்டுட்டான். சகசிரசீருஷா புருஷக சகசிராட்ச சகசிரபாது சபூமிம் விஸ்வதோ விருத்வ வேத வாக்கியங்கள் புருஷ சுக்த மந்திரம். அந்த புருஷ சுக்த மந்திரத்தில் சொல்லும்படியான சுவாமி அந்த பரமபிதா அப்படியே நிற்கிறான். ச ஏவ அவன் ஒருத்தன்தான் இருந்தான், அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான குறைச்சல் அர்த்தம், நிறைய உண்டு, எல்லை இல்லாமல்னு அர்த்தம். அப்படி எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வாயை திறந்து பகவான் பேசுகிறான். பகவான் பேசுவானா எல்லார்கிட்டையும் பேசுவான். ஆசைப்பட்டு பகவானே நீ என்னிடத்துல பேசணும் அப்படின்னு விடாமல் நாமஜபம் பண்ணால் புரியும். ஒரு குரு சொல்லி கொடுப்பார். சமயம் நம்ம நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நிறைய அனுபவங்கள் கற்பனையாக இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பினாலே வரக்கூடிய மூலக்கோளாறாக இருக்கும். ஒரு குரு இருந்தால் தான் இது கற்பனையாக சில நம்ம வசதியாக நினைப்போம். குருக்கிட்ட போய் சொல்லுவோம், குரு சொல்லுவோம் நிறைய நாமஜபம் பண்ணு அப்படின்னாலே இதெல்லாம் உன் கற்பனை, இன்னும் உருப்படுற வழியை பாரு. ஏன்னா காணல் நீர் மாதிரி சமயத்தில் ஏமாற்றும். காணல் நீர் பார்த்தா நிஜமாகவே அலையாக ஜலம் ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணியே இருக்காது. குரு இருந்தால் தான் நியாயமாக இது பகவத் அனுபவமாக நம்முடைய கற்பனையாக இது நல்லதா கெட்டதா எல்லாம் புரியும். அழகா இந்த பகவான் வாய் திறந்து பேசுகிறான். நன்னா பேசுவார் சுவாமி, எல்லார்கிட்டையும் பேசுவார். கிருஷ்ணவதாரம் என்னைக்கோ நடந்ததில்லை, இன்னைக்கு இந்த க்ஷணம் யாரோ பிரத்யக்ஷமாக வசுதேவர் தேவகி மாதிரி கிருஷ்ணனை பார்த்துன்னு இருக்கா, கிருஷ்ணன் பிறந்திருக்கான், கிருஷ்ணன் பேசின்னு இருக்கான். 24 மணி நேரம் பகவான் பிறந்துட்டே இருக்கான், விதவிதமாக காட்சி கொடுத்துட்டே இருக்கான். அதனால் தெய்வங்கள் இல்லாத நாள்ன்றது ஒன்று கிடையாது. இருக்கிறார் இருந்து கொண்டே தான் இருப்பார். அவ்வளவு அழகாக பகவான் வாய் திறந்து பேசுகிறான். பகவான் சொல்கிறான் அம்மா அப்பா. பகவான் கூப்பிட்றான் அம்மா அப்பா. உருகிறா வசுதேவர் தேவகி. ஆனால் இவ்வளோ குழந்தைகளை பெற்றா, எதுவும் வளர்ந்து அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி செத்து போய்டுறது, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த குழந்தை பிறந்த உடனேயே வளர்ந்து நிற்கிறது. அழகாக வளர்ந்து நின்றான். ஜோர அம்மா அப்பா நீங்கள் 3 ஜென்மாவாக என்னிடத்துல பக்தி பண்ணிட்டுருக்கு. முதல்ல சுதபசா இருந்தார் இவர், நீர் பிரச்சனையாக இருந்தேம்மா. நான் உன் குழந்தையாக பிறந்தேம்மா, பிருஷ்ணி கர்ப்பன்னு என்னோட பேரும்மா. அப்பொழுதும் என்னை பார்த்து ரசிச்சேள், திரும்பவும் நன்னா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேள். திரும்பவும் இவர் கஷ்யபரா வந்தார், நீங்கள் அதிதியாக வந்தேள். நான் வாமனனாக குள்ளனாக உபேந்திரனாக வந்தேம்மா. இப்போ 3வது ஜென்மா இவர் வசுதேவராக வந்திருக்கார், நீர் தேவகியாக வந்திருக்கேம்மா. இப்போ நான் உம்முடைய குழந்தையா கிருஷ்ணனாக வந்திருக்கேம்மா. இப்படி 3 ஜென்மா நீங்கள் அனுபவிச்சிருக்க. 3 ஜென்மாவாகவும் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனாக இருந்திருக்க. அதனால் உங்களுக்கு இந்த ரூபத்தை காட்டணுன்றதுக்காக நான் அப்படி வந்தேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நானும் சாதாரண ஒரு மனுஷ குழந்தேன்னு நினச்சின்றுவேள்மா. அதனாலே இத்தனையும் காண்பிச்சு கொடுத்தேன் அப்படின்ன உடனே வசுதேவர் தேவகிக்கு பரம சந்தோஷம். வசுதேவர் சொல்லிட்டார், இதெல்லாம் மறைச்சிக்கோப்பா, உபசம்ஹர ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே. அழகா பகவான் அந்த உருவத்தை மறைச்சின்றான். சின்ன கிச்சாவையெல்லாம் மாறிட்டான். கொழுக்கு முழுக்குன்னு கண்ணங்கரேல்னு அழகு 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 அழகு. கருப்புக்கு ஒரு நிஜமாவே ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. கருப்புக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. கருப்பு எல்லாரையும் பயமுறுத்துறது ஒன்று. ராத்திரி ஆகிடுத்துனா பயமாக இருக்கணும். பகலில் பயப்படாதவாள்லாம் ராத்திரி ஆகிடுதுன்னா அப்படி பார்ப்பா. அந்த இருட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாம் அங்கே பார்த்தா அங்கே யாரோ உட்காந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும், யாரோ முழிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு யாரோ வரா மாதிரி இருக்கும். அப்போ வெளிச்சத்தை விட கருப்புக்கு தானே பலம் ஜாஸ்தி. இருட்டுக்கு கருப்புக்கு அத்தனை ஒரு பலம். அதனால தானே அமாவாசை விசேஷம்ன்றோம். உலகத்துக்கு அமாவாசை விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம், விசேஷமானதுன்னு சொன்னவர்களே நாம தான். அத்தனை அழகு. அந்த வண்ணம் போலே ஒரு கண்ணங்கரேன்னு ஒரு சின்ன குழந்தை. அழகு சொட்ட சொட்ட பிறந்த பச்சிளம் குழந்தை. ஜோராக இருக்கான். இந்த கை காலெல்லாம் இத்தினோண்டு இருக்கு, குஞ்சலமாக இருக்குது. சரியா? பிறந்த குழந்தையோட அந்த காலெல்லாம் தொட்டு பார்க்குறது நம்ம கொஞ்சம் அழுத்தினா கூட செவந்து போயிடும். இவனுக்கு அழுத்தாமலேயே செவந்து போயிருக்கு. அவள் அழுத்தினா எவ்வளோ செவக்கும் பார்த்துக்கோங்க.
அதனால தான் பெரியாழ்வார் மயங்கி போய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. திருக்காப்பு திருஷ்டி சுத்துறார். அப்பா அவ்வளோ திருஷ்டிடா கண்ணான்றார். இந்த பகவானுடைய பாதங்கள் அவ்வளோ அழகா சக்கச்சவேன்னு இருக்கு. கொஞ்சம் 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 கொஞ்சா விரல்கள் கையை கால வர உதச்சி 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 இப்படி பண்ணுறான். ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட்டுக்கலை, ஒரு ஆபரணம் இல்லை. அவனாக அழகான 2 கைகள், 2 சாதாரண மனுஷ குழந்தை போல. ஆனால் தெய்வீகமாக நல்ல சுருள் சுருளான முடி, நல்ல அடர்த்தியான ஐப்ரோஸ், புருவம், தீர்க்கமான மூக்கு, சக்கச்சவேல்னு சிவந்த ஒரு செங்கனிவாய், நன்னா கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கண்ணம், கிள்ளலாம் கடிக்கலாம் போல ஒரு கண்ணம், அழகான காதுகள், அப்படி தொட்டால் மிருதுவாக இருக்கான் கண்ணனுடைய காதுகள், கழுத்தில் அழகாக ஒரு 3 மடிப்பு, இடுப்பில் ஒரு 3 மடிப்பு, அந்த தொடையும் சரி, அதனுடைய பின்பாகமும் சரி, முதுகும் சரி, அப்படியே தேவை அப்படி தூக்கிக்கிற. எப்படி இருக்கு அம்மாவுக்கு எது பெரிய சந்தோஷம்னா, தான் பெத்த குழந்தைய தன் கையில் தொடர சுகம் அது வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த ஒரு சுகத்தில் தான் அம்மாக்கள்லாம் குழந்தைகள் எவ்வளோ பெருசாக ஆனாலும் அது என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டுறா. அப்படின்னா அன்றைக்கி இதை தொட்ட பொழுதுக்கு தொட்ட சுகம், அந்த ஆனந்தத்தில் அதில் மாட்டின்டா பாருங்கோ. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு இந்த குழந்தைகள் இவாளை போட்டு படுத்துகிற பாடு. நானும் பல அம்மாக்கள்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சமாக தைரியமாக இருங்கோ, நீங்கள் அவளுக்கு அடிமை கிடையாது, நீங்கள் சொன்னால் அதுங்க கேட்கணும். எல்லாம் மண்டைய பும்பு மாடு கணக்கு ஆட்டுவான். என் எதிர்க்க எனக்கும் ஆட்டுவா, குழந்தைகளுக்கும் மண்டைய ஆட்டுவா. அப்புறம் நான் பார்ப்பேன், சரி நம்ம ஊதுற சங்க ஊதி வைப்போம். அது ஏன்னா அந்த குழந்தைய தொடர சுகம், அதை தொட்டு பார்க்குற ஆனந்தம், ஒரு பூவை தொடுறதை விட, ஒரு சின்ன முளை விட்டுருக்கு அந்த முளையோடைய இலையை தொடுறதை விட ரொம்ப சுகம் எதுன்னா ஒரு பிறந்த குழந்தைய தொடுறது. அது ஏழையான குழந்தை, ஏழையோட குழந்தையாக இருக்கட்டும், பணக்கார குழந்தையாக இருக்கட்டும், ஆனால் அது ஒரு அழகு தான். இந்த பிறந்த ஒரு குழந்தைக்கு இருக்கிற அழகு உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாது. அதனுடைய அந்த ஆர்த்தநாதம், அது அந்த அழறது கூட அழகு தான். குவா குவா குவான்னு அழறதே ஒரு அழகு தானே, அத்தனை அழகாச்சு. மழை அந்த குழந்தைய பார்த்தாலே அந்த பிஞ்சு பாதங்களை வச்சு அது உதைக்கிறதும், நம்ம கையை கொடுத்தா என்னமோன்னு இறுக்கி பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் ஒரு சுகம், அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாத ஒரு ஆனந்தம். நம்ம ஏதோ கையை கூட அது என்னமோ நினச்சி இடுக்கி பிடிச்சிக்கும், எப்படி பிடிச்சிக்க பாரு கெட்டினும், அது நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிப்போம். ஆனால் அது பிடிக்கிறதே ஒரு அழகு, இந்த கை காலை உதைக்கிறது ஒரு அழகு. அது பாதி கண்ணை மூடி அப்பப்போ திறந்துருக்கா மூடின்னு இருக்கான்னு தெரியல, அது ரொம்ப அழகு. அது மனுஷ குழந்தை பாவம், அதுக்கு என்ன புரியுது ஏது புரியுது நமக்கு ஒன்றும் புரியுறது இல்லை. மற்றதாவது பிறந்தவொடனே அப்படின்னு நடக்கிறது எல்லாம் பண்ணுறது, இது பாட்டுக்கு இப்படியே கிடக்கும், ஆனாலும் அழகாக இருக்குது. இந்த பிறந்த குழந்தை அப்படியே இருக்குது. தேவகி பார்த்தா எடுத்தா உச்சி முகந்தா ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த பிறந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த பால் மனம் வீசும். இந்த அம்மாகிட்ட பால் குடிச்சு இது இன்னும் பால் கூட குடிக்கலை, ஆனால் அதுக்குள்ளேயே பால் மனம் வீசுறானா கண்ணன். தேவகி எடுத்து பார்த்தா உச்சி முகந்தா. வசுதேவர் கீழே கொடுத்தா எப்படி இருக்கான் பாருங்க நம்ம பையன். அது சந்தோஷம் தான், நம்ம குழந்தை, இது என் பெண், இது என் பிள்ளை அப்படின்ற ஒரு சுவாதீனம். எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். அழகாக அப்படி எடுத்துட்டு ஆளாம். வசுதேவரன் தேவியும் உச்சி முகந்தார்கள். பகவான் அழகாக பார்த்தா, ஐயோ ரொம்ப அனுபவிக்கிறா, இப்படியே அனுபவிச்சான்னா என்னை அங்கே கொண்டு விடமாட்டா. அவனுக்கு மதுரா பிடிக்கலை, பிறக்கிறதுக்கு மட்டும்தான் மதுரா, விளையாடுறதுக்கெல்லாம் கோகுலம் வேணும், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் வேணும். அதனாலே பகவான் பார்த்தா அப்பா கிட்ட சொன்ன, அப்பா என்னை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுடுப்பா, பிறந்தோடனே பேசி விடுத்து பையன், என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடுப்பா அப்படின்னு விட்டான். சரிடா குழந்தைன்னுட்டாலும் ஏதோ கொஞ்சம் துணி, ஏதோ இவரோட அங்கவஸ்திரம் இருந்தது, அதில் சும்மா அப்படி பேக் பண்ணிட்டாள் சின்ன பையலை. அவர் டெய்லி உடுத்திக்கிற ஒரு துணியை எடுத்து அதை அப்படியே பொதிஞ்சு அப்படி மூட்டை கட்டி கொடுத்துருவோம். இன்றைக்கி வடக்கிலலாம் பார்த்தா மூட்டை கட்டுவா குழந்தைய, தலை மட்டும் இப்படி வெள்ளை இருக்கும், அழகாக ரொம்ப அழகாக கட்டுவா மூட்டை. அதான் நீங்கள் அப்படி கையில் இப்படி கூடையை தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு போடலாம் குழந்தைய, இப்படி அப்படியே தூக்கிட்டு போகலாம். பாம்பேலாம் ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்குன்னே வேலைக்கார வருவான், அதுக்கு மாலிஷ் எல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி, அது கை எக்ஸசைஸ்லாம் பண்ணி கையை இப்படி வச்சு நன்னா பேக் பண்ணி கையில் இப்படி ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருவா, இப்படியே தூக்கிட்டு போயிடலாம் குழந்தைய. அந்த மாதிரி அவனுக்கு அழகாலாம் பண்ணிவிட்டு பார்த்தா ஜோராக வர ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை. இந்த குழந்தைய அழகாக ஒரு முறம், அந்த முறத்தில் அப்படி வச்சு கொடுத்துட்டா, அப்படி எடுத்து வசுதேவர் தலையில் வச்சுண்டா. எப்படி கருடன் பகவான் ஆச்சரியமாக தன் தலைமையில் சுமக்கிறாரோ அதுபோலே வசுதேவர் தன் தலைமையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை தூக்கி அப்படி வச்சுன்னுட்டார். எத்தனை சந்தோஷம்!
தலைக்கு மேலே சுவாமியை வச்சுக்கணும், கீழே இறக்கவே கூடாது. நம்ம தலைக்கு மேலே ஐயோ தலைக்குள்ளே என்னமோலாம் பண்ணுறதுன்றோம். பெரியவா சொல்ல தலைக்குள்ளே ஏதோ பண்ணுறது இல்லையா, தலைக்கு மேலே கண்ணனை வச்சுன்றோம், அப்போ எல்லாம் சரியாக போய்டும். தலைக்கு மேலே பகவான் மட்டும்தான் வச்சுக்கலாம், வேறு யாரையும் வச்சுக்க வேண்டாம், எதையும் வச்சுக்க வேண்டாம். அப்படி தலைக்கு மேலே இந்த கண்ணனை வச்சுட்டார். கைகளெல்லாம் விலங்குகள்லாம் மாட்டி விட்டுருங்க. அவ்வளவு பயம் கம்சனுக்கு, அத்தனை பயம். ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே வேற கற்பனையில் கனவுலெல்லாம் வேற பார்த்துட்டான் கம்சன். எல்லா பக்கமும் கண்ணனை பார்த்துட்டான் ஏற்கனவே, பிறக்கிறது முன்னாடியே பார்த்தா ரொம்ப பயம். கைகாலெல்லாம் இரும்பு சங்கிலி போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. இந்த இரும்பு சங்கிலி எல்லாம் தானாக அறுத்து தெரிச்சது, அருந்து விழுந்தது, எல்லாம் தெரிச்சு விழுந்தது. அழகாக வசுதேவர் எடுத்துட்டார். 10-11 கதவுகள் போட்டிருக்கான், எல்லா கதவும் திறக்கிறதான். ஒவ்வொரு கதவுலையும் வாசல் காக்கிறவா இருக்கிறா, செக்யூரிட்டி கார்டு. எல்லாரும் நன்னா தூங்குறா. வசுதேவர் சௌக்கியமாக அந்த குழந்தைய எடுத்துட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான் இப்படி ஜபிக்கிறார். தலைமையில் அப்படி கண்ணனை வச்சு சுக்கம். அது ஒரு ஜன்மா வசுதேவராக பிறக்கணும், இந்த தலைமையில் இப்படி கண்ணனை வச்சுட்டு ஒரு சுகத்தை அனுபவிக்கணும். ஒரு ஜென்மா தேவகியாக பிறக்கணும், அந்த கண்ணனை கர்ப்பத்தை சுமந்து பார்க்கணும். அது வர்ணிக்கவே முடியாது. சாதாரணமாக கர்ப்பத்தில் குழந்தைய சுமக்கிறத சாதாரணமாக வர்ணிக்க முடியாது. அது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், யாரால் வர்ணிக்க முடியும்? அப்படி அழகாக தலையை தூக்கி வச்சுட்டார். இந்த குழந்தைய எடுத்துன்னு அப்படி போகிறார். சிறையெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தால் வீதி எல்லாம் தேவேன்னு இருக்குது. ஒரு காக்கா இல்லை, ராத்திரி வேறு, திருநாய் கூட அலையலை, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. வானத்தில் பளிச்சு 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 பளிச்சுன்னு மின்னல். பிறந்த குழந்தை, லேசாக மழை காற்று, இடி இடிச்சுன்னு இருக்கு, லேசாக மழை தூறுது. அப்படின்னா வெளில எடுத்து வருவோமா? சாதாரணமாக 4 மாதம் கழித்து தான் குழந்தைய அந்த பிரசவ அறையிலேருந்தே வெளில கொண்டு வருவாள். அது வரைக்கும் இந்த காலத்தில் எல்லாம் மாறி போயிடுச்சு. பிறந்த 3ஆவது நாளே பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போனால் இஷ்யூன்னு போயிட்டு இருக்கும். அது என்னமோ இந்த மொபைலுக்கெலாம் டாப்பப் போடுவா, பூஸ்டர் பேக்குன்னு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பூஸ்டர் போடுறா. அது நல்லதா கெட்டதா நமக்கு ஒன்றும் தெரியலை. 5000 ரூபான்றா, 10,000 ரூபான்றா, எதுக்கு போடுறான்னு புரியல. போட்டால் நல்லது, போடலைன்னா பிரச்சனை, பயம், அவ்வளோதான். நம்ம வேண்டான்னு சொல்கிறது யாருக்குமே தைரியம் கிடையாது. எத்தனையோ இந்த குழந்தைகளுக்கெலாம் நம்ம ஊர் டாக்டர்லாம் பெரிய பெரிய மருந்துகள்லாம் கொடுக்குறா பாருங்க. அமெரிக்கா அந்த இடத்துல மாதிரிலாம் மருந்துகள்லாம் கொடுக்கவே மாட்டா. ஜலதோஷம் வந்துடுதா, இப்படி தான், இப்போ தானே முதல் ஜலதோஷம், 1 வாரம் தானாக சரியா அப்படி விட்டுடுன்வா. நம்ம ஊரில் உடனே 1008 ஆன்டிபயோட்டிக்காக கொடுத்தா, அது வாயில் கொடுத்தா, அது ஜீரணமாகாமல் அது படுற பாடு, அங்கேருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணி நம்ம தலையில் கட்டின்னு இருக்கா. உண்மை அதுதான். இந்த பச்சளம் குழந்தைய முரத்தில் வச்சு எடுத்துட்டு வரார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் எவ்வளவு சௌலபியமாக இருக்கான் பாருங்க. அங்கே முறந்தான் இருக்கு, அங்கே எங்கே முறம் வந்ததுன்னு தெரியல, அதில் தூக்கி வச்சுண்டு அழகாக ஒரு பாட்டுக்கு அப்படி வரார். அழகாக பார்த்தான் வருணன் ஜோரா. அத்தியாச்சரியம், ஆஹா சுவாமி வந்துட்டார். அந்த பன்னீர் தெளிக்கிற மாதிரி மேலே கொஞ்சம் அப்படி ஜலத்தை தெளிப்போமே, அப்படி அழகாக சாரல் மழைன்னு சொல்கிறோம் இல்லையா குற்றாலத்தில், இப்போ வந்துருமே ஜூனில், அந்த மாதிரி சாரல் அப்படி தெளிக்கணும் சுவாமி மேலேன்னு ஆசைப்பட்டானோ. இப்படி அழகாக தெளிச்சாச்சு. அங்கேருந்து அந்த துளி இப்படி வழுந்துட்டே இருக்குது. ஏதான ஒரு 2-3 துளியாவது சுவாமி மேலே பட்டுடணும்னு இப்படி வர சுவாமி பக்கத்தில் வந்துடுத்து அந்த மழை துளி. ஆஹா நான் சுவாமியை தொட போகிறேன், டக்குன்னு பார்த்தா வேற எங்கேயோ தலையில் விழுந்தது. என்னடா யார் மேலேயோ விழுந்தோன்னு பார்த்தா 1000 தலை ஆதிசேஷன் வந்து அப்படி கொடை பிடிச்சிட்டார். சென்றால் குடையாம். அப்படி 500 தலையில் பகவான் அப்படி பார்த்துட்டு இருந்தார். 500 தலையில் ஒரு முறைச்சார். என்னடா சுவாமி கீழே வந்தால் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேளோ, என்ன நினச்சிட்டு இருக்கா பயலை அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்க்க, இல்லை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். பச்சை குழந்தைடா, பச்சை மண்ணுடா, இது மேலே கொண்டு போய் சிரத்தை விடுறியடா பயலை அப்படின்னு கோச்சினுட்டாராம். அழகா இந்த 1000 தலையினால் சுவாமிக்கு இப்படி கொடையா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் அப்படின்னு சுவாமிக்கு அப்படி தலை அப்படி வச்சுன்னு அப்படி ஜோராக அப்படி போகிறார். வசுதேவருக்கு இது எதுவுமே தெரியல. ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறதோ, மழை பெய்யறதோ, காற்று வீசுறதோ, இடி இடிக்கிறதோ, மின்னல் மின்றதோ, அவர் அப்படியே அந்த பக்தி பரவச நிலையில் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கிருஷ்ணநாமம் பின்னாடி தானே வைப்பான்னா, முன்னாடியே கிருஷ்ணநாமம் உண்டு, எல்லாருக்கும் புரியும்படி அதுக்கப்புறமா பின்னாடி வைக்கிறா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அழகாக எல்லாம் அப்படி நாமஜபம் பண்ணிகிட்டே ஒரு போகிறார். 30 முக்கோடி தேவர்கள் வானுலகத்துலேருந்து பார்த்து கையை கூப்பி அழகாக தேவாதி தேவன் போகிறானே, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக பரமபிதா அப்படி பயின்றிருக்காரே, ஆச்சரியமான பரிசுத்தமான பிரபு பயின்றிருக்காரே, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படியான ரட்சகர் போகிறாரே, இப்பேற்பட்ட ஒரு நாள் நமக்கு வாய்க்காது, இதுபோல ஒரு நாள் திரும்ப வாய்க்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடின்றிருக்க அழகாக இந்த பகவான் எடுத்துன்னு ஒரு அப்படியே அழகாக ஜோரா யமுனையில் இறங்குறார். யமுனை பார்த்தாளாம், அழகா பிரபு வந்துட்டார்.
இவருக்கு வழிவிடணும்னு சொல்லி ரெண்டாக அப்படி பிளந்து அப்படி வழிவிட்டாள். அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நடக்கும். காவேரியிலேயே பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா சில இடங்களில் பார்த்தா நடுவில் நதி மேலே யாரும் நடப்பா நிறைய பேர். அவள் பெரிய சித்த புருஷன்னு பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல மணல் மேடு இருக்கும். அழகாக அப்படி நடந்து போனோம்னா தூரத்துலேயே பார்க்குறவாள் நம்ம தண்ணியில் நடக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே பார்த்தா கணுக்கால் அளவு தான் ஜலம் இருக்கும். அதனால ஜாலியாக அப்படி நடந்து போகலாம். தாமிரபரணியிலே பார்க்கலாம். அந்த ஏரல் பக்கத்துலாம் பாலம் அப்படி போகும். மேலே தண்ணி போகும்போது இந்த தூரத்துலேயும் பார்க்குறவாளுக்கு தண்ணி மேலே நடக்கலாம்னு வச்சுப்பா. கடைசியில் பார்த்தா ஒரு பாலம் இருக்கும். அது மேலே தண்ணி ஓடுறதுனால பாலம் இருக்கிறது தெரியாது. பகவான் நினச்சா எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். இந்த யமுனை அப்படி வழி விட்டுட்டாளாம் கண்ணனுக்காக. ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. பெரிய மாயன், வடமதுரையில் பிறந்த மைந்தன். மைந்தன்னா பிள்ளைன்னு அர்த்தம். மிடுக்குடையவன், பெருமையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா ஜோரா அந்த பிரபு வந்துட்டானாம். அழகாக வந்த உடனே யமுனை வழிவிடுறா. அழகாக ஜோரா இந்த வசுதேவர் அப்படி நடந்து 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 போகிறா. அப்பயே யமுனா தேவி அழகாக பகவானை பார்த்து கை கூப்பிட்றா. பிரபு எத்தனை அழகாக இருக்கேடா, உன்னை நான் தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னாள் அலை கையினாலே. அப்போ பகவான் சிரிச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன். கொஞ்சம் பெருசானோன்னு டெய்லி வந்து குளிச்சு எல்லாம் விளையாடி நீச்சல்லாம் அடித்து அட்டகாசம் பண்ணுவேன் உன் கரையில், கவலையே படாதே அப்படின்னு விட்டான். உடனே யமுனாதேவி, சரி பிரபு அடியாள் காத்துருக்கேன்னு கைகூப்ப ஜோரா பகவான் மதுரையிலேருந்து கிளம்பி ஆச்சு. கோகுலத்துக்கு போகிறான். இன்னும் 11 வருஷத்துக்கு இந்த கோகுலம், அதுக்கப்புறம் பிருந்தாவன், அதுக்கப்புறம் தான் மதுரா பிரவேசமே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அழகாக ஒளிச்சு எடுத்துன்னு போயிட்டார், யாருக்கும் தெரியலை. அழகாக வசுதேவர் கோகுலத்துக்கு வந்துவிட்டார். ஒரு சின்ன ஒரு கிராமம், இடையர்கள் வசிக்கும்படியான ஒரு கிராமம், இடைச்சேரி. இடைச்சேரி அங்கே வெறும் மாடுகள், அந்த இடையர்கள், அவளுடைய குடிசைகள், அவள் வீடுகள் இதெல்லாம் தான் இருக்குது. மாடுகள்லாம் எல்லாம் மாடுகள்லாம் தூங்கிறது. சாதாரண மாடுகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அது பாட்டுக்கு அசை போட்டுருக்குவேன், எல்லாம் தூங்கிறது தான். மரம் செடிகளும் எல்லாம் தேமேன்னு இருக்கு, லேசாக காற்று வீசுறது. இந்த கோகுலம் இவன் உள்ள நுழையும் பொழுதே ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுடுத்து. ஏன்னா கண்ணன் வந்துட்டானே, தெய்வம் வந்துடுத்தே. தெய்வம் வந்ததுனாலேயே ஒரு ஏற்றம் இந்த நந்த கோகுலத்து. அந்த கோகுலத்துடைய தலைவன் நந்த கோபன். அவர் பேர் நந்தன். கோக்களை எல்லாம் பராமரிக்கிறதுனால கோபன்னு பேர், நந்த கோபன். அவருடைய மனைவி யசோதா. என்ன தவம் செய்தனை யசோதா, எடச்சி, ரொம்ப வருஷங்கள் குழந்தை இல்லாதவள் அப்படியே இருக்கா. அவளும் கர்ப்பவதியாக இருக்கா. ஏன்னா அந்த மாயாதேவி வைஷ்ணவி துர்கா ஜோரா, அந்த மாயாதேவி இவளுக்கு குழந்தையா வந்துட்டாலே அவள் பிறந்துட்டா. இங்கே கண்ணன் பிறந்த உடனே அந்த இடத்துல யசோதை பிறந்துட்டா. யசோதைக்கு இந்த மாயாதேவி, இந்த காளி, இந்த பத்ரகாளி, இந்த துர்காதேவி, ஆச்சரியமான பாகம் பிரியாள் அப்படி பிறந்துட்டாளாம். எல்லாரும் தூங்கின்னு இருக்கா சௌக்கியமாக, சந்தோஷம். ஏன்னா இந்த கண்ணன் வர சந்தோஷம், ஒரு ஆனந்தம். பகவான் அழகாக அந்த கோகுலத்தில் வந்துட்டா கொட முழிச்சு பார்த்துட்டு இருக்கு பய. வசுதேவர் அழகாக அப்படியே தலைமையில அப்படி தூக்கி வச்சுண்டு அப்படியே வரார். நேராக நந்தகோபனுடைய வீட்டுக்கு உள்ளே வரார். நந்தகோபன் வீட்டு வாசலில் காவல் போட்டிருக்கார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. ஆண்டாள் சொல்லலை, அந்த மாதிரி அந்த காவலர்கள்லாம் நன்னா தூங்குறாளாம். அந்த காலத்திலே செக்யூரிட்டி ஓட்டையெல்லாம் நிறைய இருந்திருக்கு பாருங்க. அவாவா தூங்குறா, மதுரையிலையும் தூங்குறா, இங்கேயும் தூங்குறா. சுவாமி நினச்சுட்டாருன்னா யார் கண்ணில் வேணால் மண்ணை போடுவார். யார் ஏமாத்திரம் அழகாக அவருக்கு தெரியும். யார் கனுகிரகம் பண்ணணும் சுவாமிக்கு நன்னா தெரியும். அழகாக நன்னா தூங்கின்னு இருக்கா. உள்ளே வந்துட்டார். எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. இந்த வைஷ்ணவி தேவரை எல்லாரும் தூங்கியாச்சு நன்னா. சில பேர் அப்படி கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கா. சில பேர் அப்படியே சிரிச்சுன்னு தூங்கின்னு இருக்கா. சில பேர் தூக்கத்தில் உளறிண்டு தூங்கின்னு இருக்கா. சில பேர் ஏதோ சொல்லிண்டு தூங்கின்னு இருக்கா. குழந்தைகள்லாம் அம்மாவை கட்டி பிடிச்சின்னு தூங்கின்னு இருக்கா. அம்மாக்கள்லாம் இந்த குழந்தை அப்படி எழுதினா சுமார் அப்படின்றது. அப்படி அழகாக எல்லாரும் நன்னா இந்த தூக்கத்தில் வசப்பட்டு, நித்ரையில் வசப்பட்டு அப்படியே தூங்கின்னு இருக்கா. நன்னா தூங்கின்னு இருக்கா. வசுதேவர் அப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லா கதவும் திறந்து போயாச்சு. அங்கே அழகாக யசோதைக்கு எப்போ வேணா பிரசவமாகும் சொல்லி நிறைய பாட்டிமார்கள்லாம் பிரசவம் பார்க்குறதுக்கு உட்காந்துட்டு இருக்கா.
நான் நந்தகோகுலத்தில் இருக்க பாட்டிகள்லாம் வந்திருக்கா, யசோதைக்கு பிரசவம் பார்க்கணும், இன்றைக்கி குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து உக்காந்துன்னு இருக்கா. எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. யசோதை கட்டிலில் படுத்து தூங்கின்னு இருக்கா. இந்த பிரசவம் பார்க்க வந்த மருத்துவச்சிகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டில் இப்படி ஒவ்வொருத்தர் உட்காந்து இப்படியே தூங்கின்னு இருக்கா. சில மருத்துவச்சிகள்லாம் அப்படி தூங்கி தூங்கி இப்படி விழலாம் சௌக்கியமாக. சில மருத்துவச்சிலாம் கீழே அப்படி படுத்துனுட்டான் நன்னா. இந்த ஹெல்ப்பர் எல்லோரும் நன்னா சுகமாக தூங்கியாச்சு. யசோதையும் தூங்கின்னு இருக்கா, வாசலில் நந்தகோபர் தூங்கின்னு இருக்கா, எல்லாரும் தூங்கின்னு இருக்க. இந்த இந்த பாகம் பெரியாள் மட்டும் தேமேன்னு முழிச்சுன்னு இருக்காளாம். ஏன்னா பிரபு வருவான், சகோதரன் வருவான், அண்ணா வரான் அப்படின்னு காத்துருக்க. பிரபு வந்துட்டான். வசுதேவர் அழகாக தன் தலைமையில் இருந்த பிச்சாவையில் எடுத்தார். அழகாக ஜோராக யசோதை பக்கத்தில் விட்டார். யசோதை பக்கத்தில் இருந்த இந்த வைஷ்ணவியை பாகம்பிரியாளை எடுத்துட்டார். அப்படி தலைமையில் வச்சுட்டார். அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். அவருமே ஒன்றுமே தெரியாமல், இந்த அனஸ்தீஷியாலாம் கொடுத்தா ஒன்றும் தெரியாமல் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அந்த பகவத் அனுபவத்தில் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் அப்படி போயிட்டு அது ஒரு சுகானுபவம். நல்ல பக்தி பண்ணி நல்ல நாமஜபத்தை தலைச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது, ஆனால் எல்லாம் சரியாக பண்ணுவோம். விவேகானந்தராக சிகாகோ மாநாட்டில் பேசுகிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்காரவே இல்லை. அவர் பாட்டுக்கு உட்காந்தார், கடகடன்னு பேசினார். அப்படின்னா அந்த பகவத் பக்தியுடைய பலம். அதனால தான் ராத்திரி படுத்துக்கும் பொழுது பகவானை தியானம் பண்ணிட்டு படுத்துக்கணும். காத்தால் எழுந்துக்கும் பொழுது பகவான் தியானம் பண்ணிட்டு உடனே கடகடன் எழுந்து வேலையை பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பகவான் அப்படின்னு நினச்சிண்டு பகவன் நாமத்தை சொல்லி அழகாக அந்த பகவத் விஷயங்கள் ஏதான ஒரு விஷயத்தை அப்படி நினச்சிண்டு அதன் பிறகு பொறுமையாக கண்ணை திறந்து அன்றைய காரியங்களில் ஈடுபடணும். ஏன்னா இன்றைக்கி எழுப்பி விட்டுருக்கேப்பா, இன்றைக்கி நான் முழிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய கிருபை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைக்கி பொழுது ஆரம்பிக்கணும். ஜோராக அந்த வசுதேவர் விட்டாச்சு, கிருஷ்ணனை விட்டாச்சு, எடுத்துண்டாச்சு, கிளம்பியாச்சு. பகவான் சொன்னா கவலையப்படாதேடி. இவன் 2 பேரும் பேசிக்கிறா. கிருஷ்ணனும் பாகம்பிரியாளுமா பேசின்னு இருக்கா. வைகுண்டபதியும் பாகம்பிரியாளும் பேசுகிறா. பாகம்பிரியாள் என்னடா கண்ணா உடனே நான் அனுப்புறியாடி, இல்லை உனக்கு அங்கே வேலை இருக்குடி. எங்கள் மாமன் நன்னா தூங்கிட்டு, அவன் தூக்கத்தை முதல்ல கெடு. நன்னா தூங்கிட்டு இருக்க அவன் தூக்கத்தை நன்னா கெடுத்து விடு. இவாளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய்க்கோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அவன் உன்னை தூக்கி கீழே அடிப்பான். அப்போ நீ ஆகாசத்தில் பறந்து போயிட்டு எல்லா இடங்கள்லையும் கோவில்களில் ஆவிர்பவிச்சுட்டு எல்லாரும் உன்னை கொண்டாடுவாடி அப்படின்னு சொல்ல அழகாக வசுதேவர் திரும்பியும் இந்த மாயாதேவியை எடுத்துன்னு அப்படி கிளம்பியாச்சு. கிச்சாபைய பக்கத்தில் தேமேன்னு படுத்துன்னு இருக்கு. சுவாமி வந்ததே அவளுக்கு தெரியல. பிரபு பக்கத்தில் வந்து இடிச்சுண்டு படுத்துன்னு இருக்கான். ராத்திரி திடீர்னு திரும்பி பார்க்கணும், பக்கத்தில் வைகுண்டம் படுத்தா அப்படி இருக்கும், தூக்கி வாரி போடும், பதிலே வராது. ராத்திரி இப்படி பரவாயில்றோம், என்னடா யாரும் படுத்துன்னு காலம் பார்த்தா ரங்கநாதன் வச்சுக்கோங்க. சுகம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் படுப்பாரா அப்படின்னா நம்ம பிரார்த்தனை பண்ணால் நம்ம பக்கத்தில் சுவாமி படுப்பார். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவர் இருக்கார். நம்ம சுவாமி பக்கத்தில் படுத்துக்க முடியும். எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமஜபம் விடாத நாமஜபம் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இது எல்லாமே சாத்தியம். நான் பொய்யே சொல்லலை, இன்றைக்கே கூட நடக்கும். அது உங்களுடைய தவிப்பை பொறுத்து இருக்குது. இந்து தர்மம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன்னுடைய தவிப்பின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவு ஆழம் நீ சுவாமியை அனுபவிக்கிறாய். விவேகானந்தர் சொல்றார், முத்து வேணும்னா நீ கடலில் இறங்கு, முத்து குளிக்கணும் அப்படின்னு சார். நம்மெல்லாம் கடல் அலைகளில் விளையாடிட்டு வரோம், அவ்வளோதான். கடலில் முழுகணும், பக்தி கடலில் இந்த பக்தி சாகரத்தில் அப்படி முழுகினோம்னா அப்படி கிச்சா பையில் அப்படி எடுத்துன்னு வரலாம், முத்து குளிச்சுட்டு வரலாம். பக்கத்தில் அழகாக படுத்துன்னு இருக்கா. பகவான் பார்த்தான், கொஞ்சம் நல்லா தூங்கட்டும், அவள் போய் அங்கே செட்டில் ஆகட்டும், அங்கே கம்சன் தூக்கம் கெட்டு போன பிறகு இவாளை எழுப்பும் அப்படின்னு அழகாக பிள்ளைய பொண்ணை பெற்றிருக்கா. அது கூட அவளுக்கு தெரியலை. இந்த காலத்தெல்லாம் வந்து ஊசி போட்டால் மருந்து போட ஜாலியாக குழந்தை பெற்றுட்டு நான் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன குழந்தைன்னு கேட்பா. இப்போல்லாம் மருந்து போடுறது ஊசி போட்டுருவா. இப்போல்லாம் அப்படி வந்துடுச்சு, முதுகு தண்டு ஊசி போட்டாச்சுன்னா வழியே தெரியாது. அதனால் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெத்தனெலாம் சொல்லவே முடியாது. குழந்தைகள் சொல்லுவோம், சும்மா போய் சொல்லாது, ஒத்த ஊசியை போட்டு நீ பெற்றுட்டா என்னமோ பெருசாக பீத்திக்காதே அப்படின்னு. இந்த காலத்தில் நிறைய நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். அது முதுகு ஊசியை போட்டோன்னா முடிஞ்ச கதை, அவ்வளோதான். ஹை ஜாலியாக இவ்வளோ தானா, பரவாயில்லையே அப்படின்னு தோணி போயிடும். நல்ல வேலை இந்த ஊசி அந்த காலத்தை கண்டுபிடிக்கல. அந்த காலத்தில் வலிக்க பெற்றே 12 பெத்துன்னு இருந்தா. இந்த மாதிரி ஊசிலாம் இருந்ததுன்னா வருஷத்துக்கு 1 தான். நல்ல வேலை அதெல்லாம் இந்த காலத்தில் வந்துடுத்து. ஏன்னா இந்த காலத்தில் 1த்துக்கு பெற்றுக்கிறதே எங்கள் தெம்பில் வச்சுக்கோங்க. 1 2க்கே நாக்கு வெள்ளை தள்ளி போதுண்டா சாமி அப்படின்னு ஆயிடுது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி போதுண்டா அப்பா, இதுங்களை கரையேற்றினாலே போதும், இதுங்களை மேய்க்கிறதே பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு தோணி போய்டுறது.
அழகா இவள் பெத்துட்டா, பெத்தவளுக்கும் தெரியலையாம், தேவேன்னு படுத்துட்டு இருக்கா. கண்ணன் பார்த்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, இந்த ஜனங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்க போறேன்னு பிரபு படுத்துட்டு இருக்கானோ. திருப்பார் கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறவன் இங்க ஒரு எடச்சி பக்கத்துல தேமேன்னு படுத்துட்டு இருக்கான். ஒரு எடச்சேரியில் இருக்கக்கூடிய அறிவொன்றும் இல்லாத ஒரு ஆய்ச்சி, அந்த ஆய்ச்சி பக்கத்துல சுவாமி படுத்துட்டு இருக்கா. நம்ம சுவாமி நல்ல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. பகவான் தேவேன்னு வந்து படுத்துட்டு இருக்கான். எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா, அப்படி வருவேன் இப்படி வருவேன்லாம் சொல்லலை. உனக்கு அப்படி கொண்டாடணும் தோணித்தனானே கொண்டாடலாம். இன்னைக்கு சாதாரணமாக வந்து அவளுக்கே தெரியாம ரகசியம் வந்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான் பகவான் உரிமையோட. ஹிந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம மேலே பூரணமான உரிமை என்றும் உண்டு. அதனால தான் வீதிகளில் இறங்கி வரா. இல்லாட்டி வீதியில் இறங்கி வருவான் சாமி. எதுக்கடான, இது என்னோட ஜனங்கள், என் ஜனங்கள் வாழக்கூடிய தெரு, நான் வரேன். சுவாமி வீதியில் கொண்டு வர்றது எல்லாமே நம்ம மேலே அவ்வளவு பிரீத்தி. அழகா வசுதேவர் இங்கேருந்து எடுத்துட்டு போயாச்சு. இங்கே கிச்சாபய வந்து செட்டில் ஆயாச்சு. தத ஆரபிய நந்தஸ்ய விரஜக சர்வ சம்ருத்திமான் பவேது. அந்த க்ஷணத்திலேருந்து நந்த கோகுலத்தில் ஐஸ்வர்யம் அப்படியே நிறையறதான். ஏன்னா தெய்வம் வந்தாச்சுனாலே அங்கே நிறைவு தானே வாழ்க்கை. தெய்வம் வந்துடுறதுனாலே மனசில் ஒரு நிறைவு தானே, சந்தோஷம் தானே, பக்தியுடைய பலம் அது. அழகா வசுதேவர் இந்த மாயாதேவியை எடுத்துட்டார், நேர மதுரா போகிறார். ஒரு உள்ளே போயாச்சு. தேவகி பக்கத்தில் இந்த குழந்தைய விட்டார். தேவகி பார்த்தா குழந்தைங்க விட்டாச்சானா அப்படின்னார். தேவகி பக்கத்தில் விட்டாச்சு. திரும்பி எல்லா கதவுகளும் தானாக சாத்தின்றது. கைகளில் விலங்குகள்லாம் தானாக பூட்டிடுது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இன்றைக்கி தான் ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறா இல்லையா. இந்த ஏர்போர்ட்லலாம் போனோம்னா பக்கத்தில் போனால் சென்சார் உண்டு, கதவு தானாக திறக்கும். குழந்தைகள் ஆச்சரியமாக சில குழந்தைகளாம் ஓடி ஓடி விளையாடும். நான் பக்கத்தில் போனால் திறக்கிறேன் பார்த்தியா, தானாக மூடுறது பார்த்தியா அப்படின்னு. இன்னும் சில இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தோம்னா தெரியும், சில இடங்களில் கை நீட்டினா தண்ணி வரும், சென்சார். கை நீட்டினா தண்ணி வரும், கை எடுத்துட்டா தண்ணி நின்றுடும். நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ புதுசாக ஒரு டிவியே வந்திருக்கு. நம்ம கை எப்படி பண்ணால் அது சேனல்லாம் மாறும். அது நம்ம என்ன பேசுகிறத கேட்கும், சவுண்டு ஜாஸ்தி பண்ணுங்க, ஜாஸ்தி பண்ணும். ஏற்கனவே தனியாக பேசின்னு இருக்கோம், இப்போ இன்னும் மோசம். ஏற்கனவே கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல்னு தனியாக பேசின்னு இருக்கோம். சமயத்தில் காதில் என்ன வச்சுட்டு பேசுகிறோம், நம்மக்கிட்ட பேசுகிறாலும் அடுத்த கிட்ட பேசுகிறாலும் கூட தெரியறதில்லை. இல்லை இந்த மாதிரி டிவியில் நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிற டிவியெல்லாம் வந்தாச்சு. அப்போ ஒரு விஞ்ஞான உபகரணம் அவளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஆனால் பகவான் என்றைக்கும் அந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வச்சுருக்கார். அவ்வளோ அழகாக எல்லாம் தானாக திறந்து திரும்பி தானாக மூடிண்டாச்சு. எல்லாம் அழகாக நடந்தாச்சு. வசுதேவர் தேமேன்னு அவரும் படுத்துட்டாச்சு. வசுதேவர் அழகாக உக்காந்தாச்சு. அடுத்த க்ஷணம் பார்த்தா இந்த மாயா தேவி, துர்கா தேவி, வைஷ்ணவி, காளிந்தி, நிறைய பேர் உண்டு இவளுக்கு. அழகான அந்த சாரதா, அந்த அம்பிகை, அந்த அம்பாள், பாகம் பிரியாள், அதிவிசேஷமான தர்ம சம்வர்தனி, அறம் வளர்த்த நாயகி, மாரி அம்மன், அழகான வேள் அங்கண்ணி அம்மன், அன்னை வேள் அங்கண்ணி. உண்மையான பேர் அதுதான். அது நம்ம அம்மனோட பேர் வேள் அங்கண்ணி அம்மன்னு பேர். அவ்வளோ அழகான ஒரு திருநாமம் அது. அந்த மாதிரி அந்த வேளங்கண்ணி அம்மனாகப்பட்டவள் ஜோரா அப்படி கண் திறந்து அப்படி எல்லாரையும் பார்த்தா பகவான் சங்கல்பம் பண்ணால் அழகாக குவா குவான்னு ஒரு கத்தினான். இந்த குழந்தைகள் கத்துறதே ஒரு சுகம். குவா குவா. குவா அப்படின்னா எங்கே எங்கேன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் குவா அப்படின்னா எங்கே. இந்த குழந்தைகள்லாம் எல்லாருமே கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அம்மா கர்ப்பத்தில் நன்னா தெய்வ தரிசனம் அனுபவிக்கிறோம். அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளில வந்த உடனேயே எல்லாம் மறந்து போய்டுறது. அது ஒருத்தர் நல்லது வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி இன்னும் பாடு. சில மறதிகள்லாம் நல்லது. ராத்திரி தூக்கத்தில் எல்லாம் மறந்து பகவானே நம்ம மனசுலேருந்து நம்மளை விடுவிக்கிறான். இந்த மனசுக்கு மறக்கிறதுன்ற ஒரு சக்தியே கிடையாது. அது எல்லாத்தையும் அப்படியே கம்ப்யூட்டரை விட நல்ல ஞாபக சக்தி, மெமரி யாருக்குன்னா நமக்கு தான். நம்ம நினச்சி நம்ம மறதினா அக்கறை இல்லை, அவ்வளோதான். நமக்கு அக்கறை உள்ள விஷயங்களில், பசையுள்ள விஷயங்களில் மறதியே இல்லை, மறதியே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாவினா கண்டதை போய் சாப்பிட்றீங்களா? ஆழ்வார் சொன்னார், சோறு உகக்குமாரே, எனக்கு மறந்தே போயிடுத்து, சாப்பாடு சாப்பிடணுமா? நான் அது மண்ணை சாதம்னு நினச்சி என்றைக்காவது சாப்பிட்ருக்கோம்மா? பச்சையிலையை வேப்பலையை பார்த்து இது கீரை நன்னா இருக்குன்னு என்றைக்காவது சமைச்சிருக்காளா? அப்படிலாம் வந்து கொடுத்தனா மறதி நான் ஒத்துப்பேன். இதெல்லாம் மறக்கலை. அப்போ மறதி இல்லை, அக்கறை இல்லை. ஆச்சரியம். இந்த குழந்தை குவா குவா அப்படின்னு கத்தி எடுத்து, இந்த கத்தின சப்தம் உடனே குழந்தை பிறந்தாச்சுரா அப்படின்றான். இந்த வாசலில் காவல் காக்கிறேன் விழுந்து அடிச்சுன்னு ஓடினானுங்கள். தேவகி கெட்டாவது குழந்தை பிறந்தாச்சு 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 கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடினார்கள். கம்சன் நன்னா குரலை விட்டு கை அடிச்சு அப்படின்னு தூங்கிட்டு இருக்கான். மலை மாதிரி மாமிசம் மலை.
சுகமாக அப்படியே தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்தில் கூட முகத்தில் அவ்வளோ பயம், தூக்கத்தில் அத்தனை பயம். ஏற்கனவே தூக்கத்தில் கனவுலெல்லாம் யாரும் கழுத்தை பிடிக்கிற மாதிரிலாம் காண்றான், எங்கேயோ எருமை மேலே போகிற மாதிரிலாம் காண்றான். எண்ணெயை தேய்ச்சிட்டு சிவப்பு உடை உடுத்துட்டு தென்பக்கத்தில் எருமையை வச்சுன்னு ஒன்று ஓட்டின்னு போகிறான். தென் திசையில் தான் யமதர்மராஜா இருக்கா, அந்த பக்கமாக போயின்னு இருக்கான். எல்லாரும் அவனை கல் எடுத்து அடிக்கிறா, கழுது அவனை பார்த்து கத்துறது சிரிக்கிறது. இதெல்லாம் மரண காலத்தினுடைய சூசிப்பிக்கிற சகுனங்கள். ஏற்கனவே பயந்து இருக்கா. இன்னைக்கு தான் அதிசயமாக கொஞ்ச நேரம் நன்னா தூங்கினா ராஜா அப்படின்னு நான் ஒருத்தன். அவ்வளோதான், அப்படி அவன் கத்தி எழுந்தான். ஏடா அப்படின்னா, ராஜா குழந்தை பிறந்துடுத்துன்னா. அவ்வளோதான், கிட்டு நடுங்க ஆரம்பிச்சு எடுத்து உடம்பு. ஏன்னா இவனுடைய கடைசி காலம் வந்துடுத்துன்னு பயம். உடனே கிடுன்னு ஓடுறான். தலையில் கிரீடம் வச்சுக்கல, கால் கீழே இடறான், காலில் செருப்பு போட்டுக்கல, அங்கவஸ்திரம் போட்டுக்கல, தலகொலையாக ஓடி 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 வரான். ஓடி வந்தால் இங்கே தேவகி கையில் குழந்தைய வச்சுருக்கா, ஒரு பெண் குழந்தை. அண்ணா இது பெண் குழந்தை என்ன, இந்த ஒரு குழந்தையாவது என்கிட்ட இருக்கட்டுமே என்ன. நீ சொன்னாலே எல்லா குழந்தையும் கொடுத்துட்டேன், ஆண் குழந்தை இல்லைன்னா இது 8வது பெண் குழந்தை என்ன. எல்லாம் மறந்து போயிடுது. தேவகி தேவகி சுத்தமாக மறந்து போயிடுது. நினைவே இல்லை. பல விஷயம் மறந்து போயிடுது இல்லையா. இதெல்லாம் பகவத் விஷயம் மறந்தே போயிடுது. அழகா உடனே என்ன அப்படின்னு அண்ணா விட்டுடுங்கன்னாலாம் கேட்டான். உடனே கம்சன் கொஞ்சம் பின் வாங்கினான். ஓ பெண் குழந்தையா, அப்போ பரவாயில்ல, எனக்கு மரணம் எல்லாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட்டான். அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்து, இந்த விஷ்ணு மோகினி அவதாரம் எல்லாம் எடுத்திருக்கார். பெரிய புருஷோத்தமன், ஆனால் அழகான மோகினி வேஷம் போட்டு அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தம் எல்லாம் கொடுத்துருக்கார். இவரை நம்பப்படாது. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் ஆழ்வார் சொல்கிறார். அதனால் இந்த விஷ்ணுவை நம்பப்படாது. பொம்பளை வேஷம் போட்டு வந்தாலும் வந்திருப்பார், நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வெட்டுக்குன்னு குழந்தை எப்படிங்கன்னா ஓங்கி தரையில் அடித்தான். தேவை கண்ணை மூணு கத்தினான், ஆனான்னு கத்தினான். இந்த குழந்தைய அடித்தா